சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேரமும் காலமும் இன்னும் இருக்குங்கன்னா, நாம் என்ன பிப்ரவரியில் தான் இருக்கோங்கண்ணா, இன்னும் டைம் இருக்கு. அந்த நேரம் காலம் வரும்பொழுது தேர்தலை பற்றி பேசுவோங்கண்ணா. ஆனால் கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில் நீண்ட காலமாக சிறப்பாக பணி செய்த நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர் அவர்கள் நிறைய தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு மனிதர், கடுமையாக உழைக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவர். அவங்க ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொறுப்பும் கூட ஒரே பொறுப்பு தான். அது சங்கத்திலிருந்து, ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். திரும்ப சங்கம் அவங்கள திரும்ப எடுத்து இன்னொரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க இங்கிருந்து. இன்றைக்கி இதே பார்த்திங்கன்னா கேரளாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, கர்நாடகாவில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை, புதுச்சேரி மாநிலத்தில் அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அது ஒன்றும் புதிதில்லை. அதனால் பத்திரிகை நண்பர்கள் நிறைய டிபேட்லாம் நடத்துகிறீங்க. இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி 4 மாநிலத்திலும் கூட அமைப்பு பொதுச்செயலாளர் இல்லை. அந்த பொறுப்பு காலியாக இருக்குது. ஏன்னா சங்கத்துக்கு அந்த பிரச்சாரக்கு அவங்க திரும்ப போன பிறகு அதற்கு என்ன சங்கத்திலிருந்து இன்னும் புதியவங்க கொடுக்கல. காரணம், இந்த ஆண்டும் கூட சங்கத்துக்கும் திறமையானவங்க தேவைப்படுறாங்க. அது சங்கம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா 100 ஆண்டு காலம் விழா நடக்குது இந்தியா முழுவதுமே, நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் கேசவநாயம்ஜி அவர்கள் இன்று காலையில் கமலாலயத்தில் சந்தித்து விட்டு வந்தோம். மிகச் சிறப்பாக பணியாற்றியதற்காக நாங்கள் எல்லாம் இணைந்து அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்திருக்கின்றோம். கேசவநாயம் அவர்களை பொறுத்தவரை அவர் பிரச்சாரக், அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, அவ்வளோதான். அவர் அரசியல்வாதி கிடையாது. அதனால் அவரை பற்றி தேவையில்லாத ஒரு விவாதமோ தேவையில்லாத வீண் சர்ச்சைகளோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் என்கின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இந்த நேரத்தில் இருக்கு. என்ன கருத்து பண்ணேன்? அமெரிக்காட்ட போய் ஒப்பந்தமானே பண்ணுறோம் இல்லை, கருத்து வேற பேசுங்க வருது. அவங்க வேலையை அவர் செய்கிறாரு, என் வேலையை நான் செய்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.